இது நம்ம கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு துவையல் வெரைட்டி தான் பார்க்க போறோம். புதினா துவையல். இதே மாதிரி பேசிக் இதுதான். இதே மாதிரி நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி எதை வேணும்னாலும் வச்சு இந்த மாதிரி துவையல் அரைச்சிக்கலாம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா பீக்கங்காயில் பிஞ்சு பீக்கங்காய் வாங்கினீங்கன்னா அந்த தோலை கூட பொடியாக அரிஞ்சு வதக்கி இதே மாதிரி செய்யலாம். அதனால இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். புதினா துவையலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கைப்பிடி நிறைய 4 கைப்பிடி புதினா கழுவி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், புளி, உப்பு, கொஞ்சமாக வெல்லம். எல்லா துவையலுக்கும் இதே தான் பேசிக்கு. அந்த மெயின் பொருள் மட்டும்தான் மாறும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் போட்டு சூடு பண்ணணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் முழு மிளகா சேர்ப்பாங்க. இதில் மிக்சியில் நல்லா அந்த விதெல்லாம் மசியாது. அதனால் நான் பொடியாக தான் சேர்க்குறது. கலரும் அழகாக இருக்கும். தேங்காய் துவையல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி போடும்போது நல்லா சவுப்பாக நல்லாயிருக்கும். செவக்க ஆரம்பிக்குது. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, புளியும் சேர்த்து இதில் புதினாவை போடுறேன். இதில் இருக்க தண்ணி வற்றணும். அதுக்காக தான் போடுறோம். நம்ம இது வதங்கணும்லாம் தேவையில்லை. தண்ணி சுண்டுனாயிடுங்க ஒரு மாதிரி வதங்குங்க. அந்த ஸ்டேஜே போதும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ இருந்தது, கீரை செஞ்சு போட்டு இதை ஸ்டவ்வை நிறுத்திக்கணும். இது கூடவே நம்ம வெள்ளத்தை டீ கூட சேர்த்துக்கலாம். இல்லை மிக்சியில் அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். புதினா துவையலுக்கு வதக்கி வச்சு புதினாவை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நிறைய சேர்த்திங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அப்பப்போ செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா துவையல் அரைச்சி வச்சுருக்கேன் நான். இது இன்றைக்கி ரெடியாக சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் யூஸ் பண்ணலாம். எல்லா சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இட்லி கூட நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் சில பேருக்கு இந்த பச்சை வாசனை பிடிக்கலன்னாக்கா கொஞ்சம் வானலில் எண்ணெய் போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அப்படியும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.